15th ஆகஸ்ட் 1947 நம்மளுடைய பாரத மண்ணுடைய சுதந்திர தினம் இல்லைங்க. ஆமாம், அன்னைக்கு பாரத மனநிலையினுடைய சுதந்திர தினமே தவிர மண்ணுடையது கிடையாது. உண்மையில் 1947 நம்மளுடைய அருமையான இந்த தாய் நாட்டினுடைய ஒரு பகுதி துண்டாட அல்லவாப்பட்டது. அப்போது 15th ஆகஸ்ட் சுதந்திர தினமாக மண்ணினுடைய சுதந்திர தினமாக எப்படி இருக்க முடியும் இல்லையா அப்படின்னு என்னுடைய சிந்தனை. யோசித்ததில் எனக்கு என்ன தோணுதுன்னா, பாரதங்கிறதுல அப்படி ஸ்பெஷலாக என்ன இருக்குது? அன்றைக்கி விடுபட்டு வெளியே வந்தது என்ன? எது அடக்கி வைக்கப்பட்டிருந்தது, எது விடுபட்டதன்று அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோலில் பாரத மனநிலை ஒடுக்கப்பட்டிருந்தது. பாரத மனநிலையா அப்படின்னா, இதோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற அந்த பரந்த மனப்பான்மை பாரதம். அடுத்தவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்ற சமூக அக்கறை பாரதம். அந்த ஒரு ஏழை தாய் சாலையில் நின்று தன் குழந்தைக்கு உணவு சோறு ஊட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே சுற்றி வந்த ஒரு நாய்க்குமாய் பகிர்ந்து சோறை இட்ட அந்த தாயின் இரக்க குணம் அல்லது தாய்மை பாரதம். இந்த எண்ணம் இருந்தது இல்லையா? பாரதம்ங்கிற அந்த எண்ணம், அந்த மனசாட்சி, அது அல்லவா ஒடுக்கப்பட்டிருந்தது. இந்த சிந்தனையை ஒரு மேற்கத்திய மடைமாற்றத்திலிருந்து தப்பித்து அன்று விடுபட்டு நம்ம பாரதியர்களா மறுபடியும் வாழத் தொடங்கிய தைரியமாக நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய மனப்பான்மைகளை பழகத் தொடங்கிய நாள் 15/8/1947. பாரதியர்களாக இருப்போம் இல்லையா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.